நான் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தேன். நீங்கள் எந்த பாயிண்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் உங்களுடைய கரியர் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் படித்து முடிச்சுட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 2 தாட் இருந்தது. ஒர்க் போகலாமா இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா அப்படின்னு 2 தாட் இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் நிறைய பேர்கிட்ட நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, உன்னாலலாம் படிக்க முடியாது, நீ வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், உன்னாலலாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்தது. அவன் எப்படி நம்மளால் முடியாதுன்னு சொல்ல முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அதன் பிறகு தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம், அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.